தம்பி விஜய் தம்பி, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? அத்திக்கரை கொராச்சேரி மாவட்டம், அங்கேருந்து தான் பேசுகிறோம். நிச்சயமாக நீங்கள் இதில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய வீடியோவில் உங்களுக்கு நான் பேசி அனுப்பியிருக்கிறேன். இந்த இதுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷப்படுறது. என் அண்ணன் தம்பி, என் பிள்ளை, என் வயசு உங்கள் வயசும் ஒரே வயசு தான். இருந்தாலும் எனக்கு தம்பியாகவே இருங்க. என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் தம்பினே நினச்சிக்கிறேன். நீங்கள் இந்த ஆட்சியில் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நீங்கள் இதில் நல்லா வருவீங்க. மக்கள் எல்லாம் உங்கள் பக்கம் நிற்கிறோம். எந்த இதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவன் அதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான்ட்டு போகாமல் பிடிச்சோன்னுவோம். எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்களுக்கு நீங்கள் காசெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பரவாயில்ல, எனக்கு 3 பொண்ணு, ஒரே பையன், அவனும் இறந்து போயிட்டான். 3 பொண்ணு, புருஷன் கிடையாது. எனக்கு 28 வருஷம் 29 வருஷம் ஆகுது. புருஷன் இருக்காரா செத்தாரா எனக்கு தெரியாது. என் பிள்ளைங்கள எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நான் காவந்து பண்ணி 3 பொண்ணையும் கரை சேர்த்துட்டேன். என் ஆம்பளை பிள்ளைய தான் அள்ளி கொடுத்துட்டேன். இப்பயும் நான் 3 பொண்ணையும் கஷ்டப்படாமல் கட்டி கொடுத்து நான் அது ஒரு நிலைமையில் நிற்கக்கூடாதுங்கிறதுனால ஏதோ அந்த வாடகை வீட்டில் உட்காந்துருக்கிறேன். சின்னம்மா வீட்டில் நிற்பேன். பாக்கி ஒரு பொண்ணு என்னை வேணான்னு உதறி எரிஞ்சிட்டா. ஏன்னா என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை. அதனால் எல்லாம் என்னை ஒதுக்கிடுச்சுவோம். எல்லாத்துக்கும் நான் உழைச்சி நல்ல கெட்ட செஞ்சேன். ஆனால் என்ன ஒதுக்கிடுச்சுவோ எல்லோரும். என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க எனக்கு பக்கம் நிற்கிது. ஏதோ எனக்கு நல்ல கெட்டதுன்னா பார்க்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நடு பொண்ணு என்னை ஒதுக்கிட்டா. அவளுக்கு 2 பொண்ணு. ஏன்னா பாக்கி 2 சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணுக்கு ஆளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைங்க. நடு பொண்ணுக்கு மட்டும்தான் 2 பொண்ணு. அந்த பிள்ளைக்கு 2 பொண்ணில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தா போல இருக்குது. ஒரு 2 மாதம் முந்தி தலைக்கு பூ போட்டா. ஆனால் அந்த தாயை மதிக்கலை. ஏன்னா இப்போ என் ஆம்பளை பிள்ளைய இழந்துட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னை யாருமே மதிக்கலை. ஏன்னா நீங்கள் நல்லா இருங்க, நீங்களாவது நல்லா இருங்க. நல்லா இருந்து எங்களுக்கு காசு பண்ணலாம் எங்களுக்கு வேணாம். இன்னும் 4 வீடு வேலை பார்த்து திண்டாலும் சரி, நல்லா சத்தனா பிரச்சனை இல்லை. ஏதோ இந்த பழைய துணிங்களை வாங்கிட்டு போய் வியாபாரத்துக்கு போயிட்டுருக்கேன். மருமகனு கையில் சோறு திங்கிறேன்னு இருக்கக்கூடாது. இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி திங்கிற வரையும் தின்னுட்டு மூத்துன்னு வந்துச்சுன்னா நல்ல விதமாக செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். நான் பட்ட கஷ்டத்துக்கு. ஏன்னா அந்த ஒரு பொண்ணுக்கு தான் 2 பொம்பளை பிள்ளை. அதில் தலை பொண்ணு வயசுக்கு வந்தால் அதை கூட என்கிட்ட சொல்லலை. பிரச்சனை இல்லை ஒன்றும். அது நல்லா இருந்தால் எனக்கு போதும். ஏன்னா என்னை மதிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. அது நல்லா இருக்கட்டும். எனக்கு அது தான் வேணும், நல்லா இருக்கட்டும். ஏன்னா எனக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லை அல்லாவை தவிர. என் மக்களும் ஆதரவுங்கிறது அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்துட்டோம். அதனால் அதுவும் ஆதரவையும் நான் தர மாதிரில. என் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யும். என் பிள்ளைங்க என்னை ஒத்தாசி பார்க்கும். அது கொஞ்சம் கடத்தில் இருக்குது. எதுக்கு அதுகளுக்கு இம்சை கொடுப்பானேன்னு நான் உழைச்சி திங்கணுன்ட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். துணிமணி வாங்கிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டுருக்கிறேன். ஏன்னா ஆனால் மக்கள் இன்னமும் எனக்கு பின்னாடி உள்ள மக்கள் நல்லா இருக்கணும். அந்த மக்களுக்கு ஆதரவாக இருங்க. நீங்கள் கொடுக்குற 1000 2000 இதெல்லாம் எத்தனை நாளைக்கு செலவு பண்ண போகிறோம்? ஒரு நாள் கூத்தி இப்போ விற்கிற விலைவாசிக்கு. ஏன்னா அந்த காசெல்லாம் நீங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. ஆனால் மக்களோட நலமாகி ஆதரவோடு கொடுங்க. ஏன்னா இந்த தண்ணி இதெல்லாம் நிறையா பேர் நான் வியாபாரத்துக்கு போகிற இடத்துல பாவம் நிறையா பேர் உதவியாக இருக்கும். பாவமாக இருக்குது. என்ன மாதிரி தானே அதுங்களும் புருஷன் இல்லாமல் ரொம்ப இது பண்ணுங்க. எனக்கு புருஷன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா என் மக்களை நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மக்களுக்காக நான் வாழ்ந்தேன். ஏன்னா அந்த மக்கள் என்னை மதிக்க மாட்டேங்குது. பிரச்சனை இல்லை. ஆனால் சாகிற வரையும் நல்லவமா நான் கையை உழைச்சி நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து அவன் அதை சொல்கிறான் இவன் இதை சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. உலகத்தை காப்பாற்றுங்க. உலகத்தில் நல்லா இருப்பீங்க. நீங்கள் பாஜகவோடு சேர்ந்துருக்கீங்க. அது இன்னொரு இது என்ன அதோடு சேர்ந்துருக்கீங்க நான் நம்பலை. ஆனால் நீங்கள் தனிமையாக தான் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் நிறையா வாட்டி உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். தனிமையில் நில்லுங்க. என்ன பாஜக இந்த பிஜேபி இது கூடலாம் சேராதீங்க, எல்லாமே வீணாக போயிடும். நீங்கள் தனிமையில் நில்லுங்க. நிறையா பேர் ஆதரவு கொடுப்பாங்க, நிறையா பேர் உங்கள் பக்கம் நிற்பாங்க. எத்தனையோ வேண்டுதல் பண்ணியிருக்கேன். ஏசப்பா கோயிலில் கூட வேண்டிட்டு வந்தேன். நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் கோயிலுக்கு நான் காசு போடுறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு எங்கள் தராவுக்கு அல்லாவுக்கும் நான் வேண்டுதலை பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நோன்பு வைக்கிறேன். அவங்கள நல்ல விதமாக ஆட்சிக்கு வரணும், உலக மக்கள் எல்லாம் பாராட்டணும் அப்படின்னு நானும் வேண்டியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் அது மாதிரி வந்துட்டீங்க. ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் உட்காந்துடணும் ஆட்சியிலன்ட்டு. நடந்துருச்சு, அதுவும் போதும். என் பிள்ளையை தான் நான் பறி கொடுத்தேன். நான் கூட பிறந்த பிறப்புக்கு நான் பெற்ற பிள்ளைக்கு சமமாக நீங்கள் இருக்கீங்க. நிச்சயமாக ஆட்சி வருவீங்க நல்லம்மா. யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. யாரோட பேச்சும் யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் உங்களை நம்புகிறோம். இந்த 1000 2000லாம் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த கேஸுவை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. உலகம் நல்லா இருந்தால் போதும். அவன் கிடக்கான் என்ன, இந்த 1000 ரூபா தரேன்டானே 2500 தரேன்ட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு ஏமாற்றி இது வாங்கினான் அப்படின்ட்டு காசுக்காக நாங்கள் காசுக்காக உங்களுக்கு ஓட்டு போடல. ஆட்சி மாறணும், உலகம் முன்னேறணும், குடிகாரன் கஞ்சா குடிக்கிறவன் இவனெல்லாம் மாறணும். அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் நம்பி ஓட்டு போட்டோம். ஏன்னா நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. எல்லா மக்களுக்கும் நல்லா செய்வீங்க. ஏன்னா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு எதையுமே நீங்கள் காயில் வைக்காதீங்க. இந்த காயில் வாங்கி இந்த காயில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. நிச்சயமாக மக்கள் எல்லாம் நாங்கள் சாகிற வரையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். நாங்கள் இருப்போம் எல்லாம் உங்கள் பக்கம் தான் இருப்போம். உங்கள் பணம் எங்களுக்கு பெருசு இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஆதரவு போதும். நாங்கள் ஒரு கூப்பிட்ட இதுக்கு நீங்கள் நின்றால் போதும், எங்களுக்கு அதுவே போதும். நான் நிறையா வாட்டி பேசியிருக்கேன், நிறையா வாட்டி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஆனால் எதுக்கு நான் பேசுறதில்லை. இப்போ தான் நான் பேசி அனுப்புகிறேன். என்னோடய பிரச்சனை இவ்வளவு தான். இதுதான் ஆண்டவன் இருக்கிறவனையும் கை காலுக்கு திம்ட்டை எடுத்து கொடுத்து நோய் இல்லாமல் இருந்து என்னை செத்து போய் கொண்டு போனால் போதும். 2 பேரும் என்னை பார்த்தேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. எனக்கு அதாவே யார் ஆதரவையும் நான் பார்க்கல. உழைச்சி பாடுபடுத்த நான் மக்களை கஷ்டக்கணும்னு சேர்த்து யாரையும் நான் கொள்ளையடிக்கலை, யாரையும் ஏமாத்தலை. தயவு செய்து நீங்கள் இதை விட்டு இறங்கிறாங்க. யார் பேச்சும் கேட்காதீங்க. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா வருவீங்க. எல்லார் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. எல்லா மின்பம் ஏசமும் இன்பம் இருந்து உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி மக்களும் இருப்போம். கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம்.